friends, welcome to Meena Samyal. Lockdown breakfast recipe number 4, தபல பில்லலு. தபல பில்லலு வந்து ஒரு டிப்பிக்கல் ஆந்திரா ரெசிபி. இந்த நெல்லூர் குண்டூர் பக்கம் போனீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அண்ட் இந்த ரெசிபிக்கு வந்து வெஜிடபிளே தேவையில்லைங்க. வெறும் பச்சரிசி அண்ட் தூரம் பருப்பு இருந்தால் போதும். இதுக்கு காரசாரமான ஒரு சட்னியும் நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். முக்கியமாக வீட்டில் பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு கன்வின்சிங்கான ஒரு பேர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்மா கட்லெட் அப்படின்ட்டு சொல்லலாம். ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபேவரட் ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, டின்னருக்கும் வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஸோ இந்த ஆந்திரா ஸ்பெஷல் லாக்டவுன் ரெசிபி தபல பில்லலு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தபல பில்லலு செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 2 கப் அப்படிங்கும்போது தூரம் பருப்பு 1 கப்பு, இதுதான் ரேஷியோ. இந்த ரெண்டுமே வந்து நான் மிக்சியில் ரவையாட்டம் பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ரெடியாக. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு காம்பினேஷனாக காரசாரமாக ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1/2 கப் ஆஃப் ஃப்ரெஷ் தேங்காய், 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் ஆஃப் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் ஆஃப் உளுத்தம் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் தனியா, ஒரு டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வெல்லம், தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு அண்ட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ தபல பில்லலு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அது வந்து இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். இந்த கப்பால் தான் நான் 2 பச்சரிசி அண்ட் ஒரு தூரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலி 3 டம்ளர்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 1:2 ரேஷியோ 6 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இதில் அளந்து ஊற்றி வச்சுருக்கேன். அதுதான் இப்போ நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். இது சூடாகும் போதே ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் எண்ணெய் விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பு. நான் கல்லுப்பு சேர்க்குறேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 கொதி வந்தால் போதும். அண்டு மிக்சியில் போட்டுட்டு நான் வந்து சல்லிக்கலை. அதில் வந்து லேசாக கொஞ்சம் மாவு இருந்தது. அந்த மாவு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து உருண்டை பிடிச்சிட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து அந்த மாவு இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம தட்டும்போது கிராக்ஸ் விழாமல் பிரேக் ஆகாமல் இருக்கும். ஸோ பாருங்கள் அதுக்குள்ளே கன்சிஸ்டன்சி எப்படி மாறி இருக்குன்ட்டு. ஸோ சைமல்டேனியஸாக வந்து இங்கே ஒரு ப்ரெஷர் பேனில் வந்து நான் ஆல்ரெடி தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து அதுக்குள்ளே இறக்கணும். ஸோ இது வந்து நம்ம குக்கருக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு வெயிட் வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். மீன்வைல் நம்ம வந்து அந்த கார சட்னி இதுக்கு தொட்டுக்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து செஞ்சிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஸோ ஆயில் சூடானதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தனியா, சீரகம் இதெல்லாம் வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன், அதோட கருவேப்பிலை. அடுத்து இந்த புளி ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அது புளி மட்டும் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறேன். அதோடவே பச்சை தேங்காய், இந்த சட்னிக்கு தேவையான உப்பு, அதோட வெல்லம் அண்ட் மஞ்சள் தூள். இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறின பிறகு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம ஸ்மூத்தாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். 3 விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த சட்னி வந்து நான் இப்போது அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இதே பேனை வந்து திரும்பவும் ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ தாளிக்க ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். அடுத்து இந்த பொடியை நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து முழுசாக வதங்கக்கூடாது, கொஞ்சம் அந்த பச்சை வாசனை இருக்கும் இந்த சட்னியில். ஸோ அடுத்து இந்த கிரைண்ட் பண்ண சட்னியை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அப்படிங்கிறது வந்து பச்சையாக இருந்தால் தான் இந்த சட்னிக்கு பொருத்தமாக இருக்கும். உங்களுக்கு பச்சை வாசனை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எய்தர் நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போதே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த கிரவுண்ட் பண்ண மிக்சரை சேர்த்துக்கலாம். ஸோ அது கார சட்னி இஸ் ரெடி. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ப்ரெஷர் வந்து அடங்கியாச்சா அப்படிங்கிறது செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வெந்திருக்கு. ஸோ இது வந்து இப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். ஸோ கிளறதுக்கு வாட்டமாக இருக்கும், அதனால தான் இறக்கி நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
நல்ல ஸ்மூத்தாக குக்காக இருக்குது. இதுவே நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிட்டு இருந்தோம்னா அடி பிடிக்கிற சான்ஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து அனலும் அடிக்கும். ஸோ இது வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். இன்ஃபேக்ட் இது வேகிறதுக்குள்ளே நம்ம சட்னி செஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்கள். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் வந்து நம்ம ஆற விட்டுக்கலாம். ஏன்னா கையில் வந்து நம்ம பால்ஸாக உருட்டி நம்ம தட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் கை பொறுக்கிற சூடு வந்தால் போதும். ஸோ நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த உப்மா மிக்சர் நல்லா ஆறட்டும். ஸோ இது வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற வரைக்கும் நல்ல சூடு ஆறியாச்சு. ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. கை ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு எலுமிச்சை சைஸ் இல்லை கொஞ்சம் ஸ்லைட்லி பிகர் இந்த மாதிரி நம்ம பால் பிடிக்கும் போதே கிராக் விடாத அளவுக்கு பிடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டிக்கணும். கொஞ்சம் கட்லெட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தட்டும்போது கூட கிராக்ஸ் வராமல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் தட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எல்லா மாவுமே இந்த மாதிரி கட்லெட்ஸ் மாதிரி தட்டி முடிச்சாச்சு. இது இப்போ எப்படி டோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போது ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். தவா சூடானதுக்கு அப்புறமா ஜஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஷேப் பண்ண நம்மளுடைய தபல பிள்ளலு ப்ளேஸ் பண்ணி லேசாக மேலே எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் மாட்ரேட் ஃப்ளேமில் நீங்கள் பொறுமையாக சுட்டு எடுத்திங்கன்னா வெளியில் அந்த கோல்டன் க்ரஸ்ட்டும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அண்ட் இந்த தபல பில்லலுல வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. நான் 2 பச்சரிசிக்கு வந்து ஒரு தூரம் பருப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஒரு ரேஷியோ. பாசிப்பருப்பு போட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க. அண்ட் இந்த மாவில் வந்து நம்ம ஜஸ்ட்டு வெறும் உப்பு அண்ட் எண்ணெய் மட்டும் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து சீரகம் அண்ட் மிளகுத்தூள் அண்ட் மோர் மிளகா சேர்த்து செய்கிறவங்களும் இருக்காங்க. எங்கள் வீட்லேயே ஒரு 3-4 வெரைட்டிஸ் செய்வோம். அதில் ஒரு சிம்பிளர் வெர்ஷன் தான் நான் உங்களுக்கு இப்போது செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நல்லாவே டோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது ஏற்கனவே வெந்த ரவை இல்லையா, அதனால் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஆகாது. ஓரளவுக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் வரும்போது நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த கார சட்னி செஞ்சது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான். நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, இந்த மாதிரி ஏதாவது காரசாரமான சட்னிஸ் வந்து நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ our தபல பில்லலு இஸ் ரெடி. ஸோ லாக்டவுன் ரெசிபி நம்பர் 4 தபல பில்லலு ஆந்திரா ஸ்பெஷல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க இல்லையா. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.